அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய எனக்கு எப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை விட வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. நிறைய எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு கம்யூனிகேஷனில் வளரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் டவுட்டு கேளுங்க, கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்லாம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் வருது. நிறைய விஷயம் நமக்கு சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயம் மாறுங்க. இப்போ பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதம் எப்படின்னா, அந்த சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடம் மீனத்தில் போய் பிரவேசிக்கிறார். சனி பெயர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அங்கே இருக்கார். சூரியன் அப்படிங்கிறது ஒரு பகை கிரகங்க. அங்கே போய் இருக்கும் பொழுது சுக்கிரன், அங்கே ஆல்ரெடி சுக்கிரன் சனி பகவான் இருக்காங்க. இந்த 3 கிரகங்களும் மீனத்தில் இருந்து பங்குனி மாதத்துடைய பலாபலனை நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்ல போகிறோம். அதை விட இந்த பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய அமைப்புங்க. பங்குனி 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு. இது எப்படின்னா, தெலுங்கு பேசக்கூடியவங்க அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷங்க. இதை செஞ்சு பாருங்களேன், பெருமாளுக்கு உகந்தது. ஏன்னா திருமலை ஏழுமலையான்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலை உங்களுக்கு தெரியும். ஸோ அன்றைக்கு நம்ம போயிட்டு துளசி, கற்கண்டு, உங்களால் முடிஞ்சது தான தர்மத்துக்கு அவள், நாட்டு சக்கரை எது வேணாலும் வாங்கி கொடுத்து வழிபாடு எடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏகாதசி விரதத்தோடு பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் தெலுங்கு வருட பிறப்பும் ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கறனால விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணுங்க, கேட்டுட்டு வாங்க. 7ஆம் தேதி வரக்கூடிய இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் பண்டிகை. நோம்பெல்லாம் வச்சு விசேஷமாக அவங்க விரதத்தை முடித்து தன்னுடைய பண்டிகையை கொண்டாடக்கூடிய, முஸ்லீம் கொண்டாடக்கூடிய அனைத்து ஒரு நட்புள்ளத்தோடு சொல்லக்கூடிய இந்த ரம்ஜான் பண்டிகை விசேஷமாக நன்னாளாக பங்குனி மாதம் வரக்கூடிய அற்புதமான நாள். 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ராமருடைய, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் இந்த கலியுகத்திலேயே ராமருடைய அவதாரம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ராமர் அஷ்டமி நவமி. அப்போ கிருஷ்ணன் ராமர் ஒவ்வொரு 10 அவதாரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் ஸ்ரீராமருக்கு அத்தனை விசேஷம் உண்டு. அதனால தான் பௌர்ணமியில் கூட நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தேவை வேணும், நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியில் இருக்குது அப்படின்னா அந்த பௌர்ணமி இரவு எடுக்கக்கூடிய பூஜை அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நிறைய இருக்குது. ராமருடைய பெருமாளுடைய வழிபாடுங்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் அந்த சத்யநாராயண பூஜை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் நமக்கு பணவரவை தருவார், தனவரவை கொடுப்பார். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பங்குனி மாதத்துடைய பலாபலனை வரிசையாக நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு ராசியினுடைய பதிவில் சந்திப்போம். மிக சிறப்பான மகர ராசி. மகர ராசி காலசக்கரத்துக்கு 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானம் நம்மளுடைய பாவகத்துக்கு, நம்மளுடைய அதிபதிக்கு, நம்மளுடைய விஷயத்துக்கு, எல்லாத்துக்குமே, தொழிலுக்கு, ஆரோக்கியத்துக்கு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சனி பகவான் 3ஆம் இடத்தில். மகரம் எப்படின்னா, குடும்பத்தோடு இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், எதை எடுத்தாலும் ஒரு சேர்ந்து போகலாம், சேர்ந்து செய்யலாம். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி அவங்க இவ்வளோ வருமானத்தை உயர்த்திக்கிட்டாங்க, நம்மளும் தான் பாடுபடுறோம், நம்மளும் தான் கண்ணு முழிச்சு வேலை செய்கிறோம், நமக்கு சரியான சம்பளம் வரல, தினக்கூலி மாத கூலின்னு போயிட்டுருக்கிறதா இருக்குது பொழப்பு.
சொந்த தொழிலையாவது தொடங்கலாம்னா அதுக்கு பயம், ஜாதகம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். யாருனாலே உபயோகமே இல்லை மேடம். இந்த மாதிரி புலம்பல்கள் நிறைய புலம்பல்கள் இருக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் இருக்குது. பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குது, உட்காரவே மாட்டேங்கிறான், பிடிச்சி இழுத்து வச்சு படிக்க வைக்கிறதா இருக்குது. ஏன்னா எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் நெருங்கிருச்சு. எத்தனை மகர ராசி புலம்பல், கை கால் வலி, உடம்பு தொந்தரவு, ஸ்கின் அலர்ஜி, முடி ஹேர் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மகர ராசிக்கு உண்டு. பங்குனி மாதம் பல விஷயத்துக்கு முன்னேற்றத்துக்கும் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். முதலீடு போட்டு நல்ல முகூர்த்த மாதம் பார்த்து உங்கள் நட்சத்திர தாராவளன் பார்த்து தொழிலை தொடங்கலாம், பயப்பட வேண்டாம். பங்குனி மாதம் பரகோலம்பாங்களே, இதெல்லாம் சும்மா ரைமிங்குங்க. நம்ம தசாபுத்தி நல்லா இருந்து, இப்போ திருவோண நட்சத்திரம் சந்திர தசையில் பிறந்திருப்பாங்க, வயதாட்டம் பொறுத்து என்னதுங்க அவங்களுக்கு மாறும். இப்போ சனி தசையாக கூட போயிட்டுருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுக்கு தசாநாதன் புத்திநாதன் பார்க்கணும். இத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு, இனி வரும் காலம் இந்த புத்தி சேரும்போது சூப்பராக இருக்குமா. 1.5 வருஷத்தில் பீக்குங்க. தசாவும் புத்தியும் உங்களுக்கு நல்ல வருமானம், விவசாயத்துறை நல்ல வருமானம், ஷேர் மார்க்கெட்டிங் 80%, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இனிமேல் வர 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 கொடுக்க வரும். யாருக்குங்க? மகரத்துக்கு. ஞான மார்க்கம், சித்தாந்தம், வேதாந்தமெல்லாம் வாயை விட்டு பேசக்கூடிய விஷயங்கள், புக்கு படிக்காதவங்க கூட புக்கு படிக்கிறது, நிறைய செல்ஃபோன் பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். அந்த ராகு புதன் வண்டியில் வாகனத்தில் போகும்போது, இந்த டிராஃபிக்கில் நிற்கும்போது, சிக்னலில் நிற்கும்போது, கிராஸ் பண்ணும்போது தயவு செய்து ஃபோனை பேசாதீங்க. ஒருத்தர் சொன்னார், என் பையன் வண்டியில் ஃபோன் பேசி ஃபோனு செதந்து கிடக்குது மேடம். பக்கத்தில் இருக்கவங்க கடையில் சொன்னாங்க, ஃபோனை பேசிகிட்டே வரான், ஒரு கையிலேயே ஓட்டிகிட்டு வந்தான் மேடம். அப்போ அவங்க பார்த்துட்டு அவ்வளோ இதாக சொல்கிறாங்க. நான் சொல்லி வாயை முடிக்கல, அந்த வந்த மொட்டை வேணு தள்ளி விட்டு தான் உங்கள் பையன் அப்படி விழுந்தான். ஒரு 1/2 அடி தாண்டி போய் பறந்து விழுவுறான். அப்போ நம்மளோடது கவனம் எங்கெங்க இருக்கும்? வரவங்களை பார்ப்பாங்களா, பேசக்கூடியவங்களை தானே நம்ம நல்லா கவனிப்போம். என்ன வார்த்தையை விட்டுருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம், அது எந்த காலாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் வாழ்க்கையில் இந்த ஒரு நிமிஷங்கிறது என்னென்னா புரட்டி போடுங்க. அப்படி தலகலாக மாற்றக்கூடியது நிறைய பேத்துக்கு அனுபவ ரீதியாக சொல்கிறேன், மிராக்கள் நடந்திருக்கு. அந்த மிராக்கள்லாம் இப்போ நம்ம இந்த காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லுவோம், கிடச்சிரும். இந்த வேலையே கிடைக்காதுன்னு நினைப்போம், இந்த வேலைக்காக எவ்வளோ ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா மேடம்? 3 அட்டம்ப்ட் மேடம், இப்போ தான் ஜெயித்தேன் சொன்னாங்க மேடம். பின்னாடி எப்படி உனக்கு இந்த வேலை, அது இப்படி வரணும்னு நினைக்கவே இல்லை மேடம். எத்தனை பேர்? அப்போ நம்ம அந்த வண்டி வாங்கினது அந்த 1 நிமிஷமோ 5 நிமிஷமே எடுத்துக்கோங்களேன், வாழ்க்கையில் எத்தனையோ நிமிடங்கள், எத்தனையோ நேரம் இதெல்லாம் வீணடிச்சிருக்கோம். அப்படி நிறுத்திட்டு ஓரமாக அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் 1 நிமிஷம் பதிலை சொல்லிவிட்டு நான் இப்படி ரீச் ஆயிடுவேன் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ, அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு அப்படி தலைபோற காரியம் உங்கள் கஷ்டத்தை கொடுக்குது சொல்லுங்க. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ பங்குனி மாதம் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை, சரிங்களா? உங்கள் முயற்சிக்கான ஊதியம் உண்டு, வருமான ஊதியம் உண்டு, மனைவினால் யோகம் உண்டு, மனைவிக்கு வேலை கிடைக்கும், அப்பா வழியிலேருந்து மனைவி வழியிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்துறைக்காரங்களுக்கெல்லாம் லோன் கிடைக்கும், சகாயம் தள்ளுபடி கிடைக்குங்க மகரத்துக்கெலாம். பாருங்கள், ஆமாங்க மேடம்பிங்க, எப்படிங்க? ஆமாங்க மேடம், நீங்கள் சொன்னீங்க கிடச்சிச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும்.
பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. கொஞ்சம் சிக்கனம் தேவை பங்குனியில். குழந்தைகளுக்காகவோ தொழிலுக்காகவோ அல்லது உங்களுடைய மருத்துவ செலவுக்காக அதிகமாகக்கூடிய அமைப்பு, பண விரயம் அதிகமாகக்கூடிய அமைப்பு உண்டு. அதை மட்டும் இந்த பங்குனி மாதம் கவனமாக இருங்க. நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தா சிவ வழிபாடு ரொம்ப கவனமாக எடுங்க. சிவனுடைய பாராயண மந்திரம், சிவபுராணம், திருவாசகம் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க. சிறப்பான ஒரு அம்சத்தை, இந்த பல பிரச்சனைகள் இந்த பங்குனி மாதம் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய, மதியை கொண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் மகரத்துக்கு மகத்தான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அமைப்பில் ஈசன் அள்ளி வழங்குவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.